Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 14 கொஷின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். 15th question, solution to the LPP maximize Z is equal to 2x1 plus 4x2 subject to the constraints x1 plus 2x2 less than or equal to 5, x1 plus x2 less than or equal to 4 and x1, x2 greater than or equal to 0 is option A unique, option B degenerate, option C unbounded, option D is not unique. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா maximize Z கொடுத்துருக்காங்க and subject to the constraints வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான x1 x2 கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமைஸ் z வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா x1 x2 இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ரெண்டுமே லெஸ் ஆர் ஈக்குவல்ன்றதுனால நார்மலா யூஸ் பண்ற கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணாலே ஈஸியா ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். இத்தனை நேரம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் நாட் யூனிக்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. The 15th question, solution to the LPP maximize Z is equal to 2x1 plus 4x2 subject to the constraints கொடுத்துருக்காங்க, ரெண்டு constraints. இப்போ இந்த ரெண்டு constraints யூஸ் பண்ணி இந்த maximum value வர்ற மாதிரி இருக்கிற x1 x2 நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த x1 x2 வேல்யூ நம்மளுக்கு ஒரு x1 x2 தான் வந்து இந்த maximum வேல்யூ கிடைக்கிற மாதிரி வரும், இல்ல degenerate சொல்யூஷனா இருக்கும், இல்ல unbounded சொல்யூஷனா இருக்கும், இல்ல is not uniqueன்றத நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். So first நம்ம கொடுத்திருக்கிற அந்த constraints எழுதிக்கலாம். First constraint நான் எழுதிக்கிறேன், x1 plus 2x2 is equal to 5. நம்ம graphical methodல என்ன பண்ணலாம், அந்த equationல first x1 க்கு 0 substitute பண்ணிக்கலாம். x1 க்கு 0 substitute பண்ணி x2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப 2x2 is equal to 5 நாக்க x2 வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5/2. 5/2ன்றது 2.5ன்றது நமக்கு தெரியும். அடுத்தது என்ன பண்ணலாம், x2 0ன்னு எடுத்துட்டு x1 கண்டுபிடிக்கலாம். x1 is equal to 5. So ரெண்டு பாயிண்ட்ஸ் இப்ப கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு பாயிண்ட், என்னென்ன பாயிண்ட், 0,2.5 அண்ட் 5,0ன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப அதை போய் நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணும்போது எங்க வருது, 0,2.5 இங்க இருக்குது, 0,2.5. அடுத்தது 5,0. சோ அதை மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த லைன் கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு அந்த 0,2.5, இது வந்து 5,0. ஸோ போடும்போது எல்லாமே நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னா உள் பக்கமா தான் நம்மளுக்கு லெஸ் ஆர் ஈக்குவல்ன்றதுனால உள்ள போட்டுருணும். இப்போ இப்படி வரும். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கு, x1 plus x2 is equal to 4. அதுலயும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் x1க்கு 0ன்னு எடுத்துட்டு x2 கண்டுபிடிக்கலாம், x2க்கு 0ன்னு எடுத்துட்டு x1 கண்டுபிடிக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா x1க்கு 0 போடும்போது x2க்கு 4, x2க்கு 0 போடும்போது x1க்கு 0. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்குது. என்னென்ன பாயிண்ட், 0,4 and 4,0ன்றது செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இருந்திருக்கு. இப்போ 0,4ன்றது இந்த இடத்துல இருக்க பாயிண்ட், 4,0ன்றது இந்த இடத்துல இருக்க பாயிண்ட். இப்ப இதையும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் லெஸ் ஆர் ஈக்குவல்ன்றதுனால இந்த உள் பக்கமா தான் இந்த ஷேடு நம்ம போடுவோம், கவர் பண்றது. இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா இந்த உள்ளதான் இருக்கும். சோ அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டுமே நம்மளுக்கு மீட் பண்ற போர்ஷன் பாத்தீங்கன்னா அந்த ரெட் ப்ளூ ரெண்டு கோடுமே மீட் பண்ற இடம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வரும். கரெக்டா இந்த இடத்துல கரெக்டா நம்மளுக்கு வரும். x1 x2 greater than or equal to 0ன்றதுனால இந்த இது ரீஜன் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். சோ இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு வரும், ரெட்டும் ப்ளூவும் மீட் பண்ற இடம் பார்த்தா. அப்ப அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வருது பாருங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. இதுல 0,0 இந்த பாயிண்ட், அடுத்தது 0,2.5,
இது வந்து நம்மளுக்கு 4,0. அப்ப இந்த பாயிண்ட் எனக்கு ஒன்னு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இதை தான் நாம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணா போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன்றது ரெட்ல மார்க் பண்ணிருக்க லைன், ப்ளூல மார்க் பண்ணிருக்கிறது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா ரெண்டும் மீட் பண்ற இடத்துல தான் இந்த பாயிண்ட் இருக்கு. அதனால ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x1 plus x2 is equal to 5 and second equation x1 plus x2 is equal to 4 ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 minus 2 போட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? x2 is equal to 1 ன்னு கிடைக்கும். So x2 க்கு 1 னாக்க x2 க்கு 1 னாக்க நம்மளுக்கு திருப்பி அதை போய் செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாக்க x1 க்கு என்னன்னு கிடைச்சிரும்? 3 ன்னு கிடைச்சிரும். அப்ப அந்த பாயிண்ட் என்னன்னு வந்துருச்சு நம்மளுக்கு? 3,1ன்ற பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 4 பாயிண்ட்ல எங்க வேணாலும் மேக்ஸிமம் கிடைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஓன்றது 0,0ன்னு எடுத்துக்கிறேன், அண்ட் ஏன்றது 4,0, பின்றது 3,1 அண்ட் சின்றது 0,2.5. அப்ப கொடுத்துட்ட மேக்ஸிமம் இசட் என்ன கொடுத்துருக்காங்க? இங்க 2x1 plus 3x2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க 2x1 plus 4x2ல x க்கு பதில் 0, y க்கு பதில் 0 போடும்போது ஃபர்ஸ்ட் z வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது? 0. செகண்ட் x க்கு பதில் y, x1 க்கு பதில் y 4, x2 க்கு பதில் 0 போடும்போது 2 into 4 plus 0ன்னு கிடைக்கும். அப்போ 8ன்ற ஆன்சர் கிடைக்கும். அடுத்த தேர்ட் பாத்தீங்கன்னா இப்ப தேர்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு x1 க்கு 3 and x2 க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்ப 2 into 3 plus 4 into 1 போடும்போது 10ன்ற ஆன்சர் வரும். அடுத்தது at the point C ல x1 க்கு 0, x2 க்கு 2.5. அப்ப மேக்ஸிமம் z வந்து நம்ம என்ன பண்ணணும்? 2x1 2 into 0 plus 4 into x2 க்கு 2.5 போட்டீங்கன்னா 10 கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0 என்னென்ன ஆன்சர் வருது? நம்மளுக்கு 0 மேக்ஸிமம் இசட் பாத்தீங்கன்னா 0, 8, 10, இன்னொரு 10. அப்படி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ 10ன்றது ரெண்டு இடத்துல வருது நம்மளுக்கு. எங்க வருது? இந்த இடத்துல ஒண்ணு, இந்த இடத்துல ஒண்ணு வருது. சோ ரெண்டு இடத்துல வர்றதுனால அந்த சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு யூனிக்கா இருக்காது. அப்ப இந்த சொல்யூஷன் இஸ் நாட் யூனிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். 16th question, consider the following statements. Number 1, revised simplex method is more economical as it stores only relevant information needed currently. Number 2, in solving linear programming problem by revised simplex method, we have n+1 simultaneous equations in n+1 variables. Then option A, number 1 is correct and number 2 is not correct. Option B, both 1 and 2 are not correct. Option C, both 1 and 2 are correct. Option D, 1 is not correct and number 2 is correct. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இத்தனை நேரம் நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்துன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நம்மளுக்கு கரெக்ட் தான். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? மோர் எக்கனாமிக்கல் ஆஸ் இட் ஸ்டோர்ஸ் ஒன்லி ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் நீடட் கரண்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ப்ரொவைட்ஸ் அன் எஃபிஷியன்ட் கம்ப்யூட்டேஷனல் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் அன் எல்பிபி பை ஆன் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அதனால வந்து மோர் எக்கனாமிக்கல். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இன் சால்விங் எல்பிபி பை revised simplex method we have m+1 equations in n+1 variables. So என்ன பண்ணலாம் அப்படின்னா to introduce m+1 into n+1 entries at each iteration கொடுத்தீங்கன்னா revised simplex methodல only m+1 into m+2 values தான் நம்ம introduce பண்ணணும். So revised simplex method generates the inverse of the current basis matrix automatically. So அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆப்ஷன் சி, போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட்ன்றது
கன்க்ளூட் பண்ணிக்கலாம். 17th question. A PERT activity has an optimistic time of 8 days, pessimistic time of 16 days, and if the expected time is 10 days, then the most likely time of the activity is option A 9 days, option B 10 days, option C 12 days, option D 13 days. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது PERT ஆக்டிவிட்டியில ஆப்டிமிஸ்டிக் டைம் வந்து 8 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பெசிமிஸ்டிக் டைம் வந்து 16 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெக்டட் டைம் 10 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா மோஸ்ட் லைக்லி டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம எக்ஸ்பெக்டட் டைமுக்கான ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சாலே இந்த ஆன்சர் வந்துடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 9 டேஸ் இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் டைம் வந்து 8 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்டிமிஸ்டிக் டைம்னா T0ன்றதை நான் எப்படி எழுதிக்கிறேன் 8ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பெசிமிஸ்டிக் டைம் வந்து 16 டேஸ், அப்போ TPன்னு எழுதிக்கலாம். பெசிமிஸ்டிக் டைம்னா 16 டேஸ். அடுத்தது எக்ஸ்பெக்டட் டைம் என்னன்னு கொடுத்துருக்காங்க 10 டேஸ், அப்போ TEன்றது 10ன்னு கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், எக்ஸ்பெக்டட் டைமோட ஃபார்முலா TE is equal to TO plus 4TM plus TP divided by 6ன்ற ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதில் TMன்றது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மோஸ்ட் லைக்லி டைம்ன்ற ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், மோஸ்ட் லைக்லி டைம் தான். அப்போ TM தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மீதி எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 10 TEன்றது 10, அடுத்தது TOன்றது 8 அண்ட் TPன்றது 16 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 10 into 6ன்றது நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 16 வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 8 plus 16ன்றது 24. ஸோ 60 minus 24, இந்த 24 லெஃப்ட் சைடில் வந்துச்சுனாக்க 60 minus 24 divided by 4ன்றது TM மோஸ்ட் லைக்லி டைம். அப்போ 36/4, 36/4ன்ற ஆன்சர் 9 டேஸ். ஸோ 9 டேஸ்ன்றது ஆப்ஷன் ஏவில் இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். 18th question. The optimal strategy for player B and the value of the game 5-1-3-4 is option A 1/5, 4/5 and 17/5, option B 1/5, 4/5 and 1, option C 3/5, 2/5 and 17/5, option D 2/5, 3/5 and 17/5. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். அதாவது என்ன கண்டுபிடிக்கணும், வேல்யூ ஆஃப் தி கேம் கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் தி கேம்ன்றது செகண்ட். ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் தி பிளேயர் பிக்கு தான் கண்டுபிடிக்கணும். அது வந்து இந்த ரெண்டு கோஆர்டினேட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேல்யூஸ் தான் நம்மளுக்கு ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் தி பிளேயர் பிக்கு மட்டும்தான் இங்க கேட்டிருக்கனால அதுவும் வேல்யூ ஆஃப் தி கேமும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணி போடலாம். இதுக்கு அந்த ஃபார்முலா படி போட்டீங்கன்னா ஆப்ஷன் சி 3/5, 2/5 அண்ட் 17/5ன்றது தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். இந்த ஆன்சர் எப்படி வந்துன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கொடுத்துருக்க சம்ல பாத்தீங்கன்னா இந்த கேமுக்கு சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது அண்ட் பிளேயர் பிக்கும் ஏவுக்கும் நமக்கு ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கலாம், வேல்யூ ஆஃப் தி கேமும் கண்டுபிடிக்கலாம் பை யூசிங் தி ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், வேல்யூ ஆஃப் தி கேம் ஃபார்முலா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் பிக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதுல ஸ்ட்ராட்டஜி பிக்கு பாத்தீங்கன்னா ஏவுக்கு P1 P2 வரும் அண்ட் ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிக்கு பாத்தீங்கன்னா Q1 Q2ன்றது வரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு P1 P2 கண்டுபிடிக்கணும், Q1 Q2 கண்டுபிடிக்கணும். அதை இல்லாத நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா வேல்யூ ஆஃப் தி கேம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், P1 P2ன்றது ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏன்னா Q1 Q2ன்றது ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் பின்னு அர்த்தம். அப்போ P1ன்றது ஃபார்முலா பாருங்க, கீழே நம்ம வேல்யூ ஆஃப் தி கேமுக்கு என்ன போடுறோமோ அதே தான் எல்லாத்துக்குமே வரும், P1 Q1 எல்லாத்துக்குமே. அப்போ அதனால அதை அப்படியே போட்டுக்கலாம். A1 plus 11 plus A22 minus A12 plus 21.
அடுத்தது Q1க்கும் அதே தான் கீழே வரும். A11 plus A22 minus A12 plus A21. மேல மட்டும் பாருங்க வேல்யூ ஆஃப் தி கேம்ல அந்த டயகனல் என்ட்ரிஸ் அப்படியே மைனஸ் பண்ணிக்கும். A11 A22 minus A21 into A12. இதே P1 ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா A22 minus A21. அதே Q1க்கு A22 minus A21க்கு பதில் 12 வரும். அவ்வளவுதான். இது மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும் நம்மளுக்கு Q1லயும் P1லயும் பாத்தீங்கன்னா P1ல A21 ஆவும் Q1ல A12 ஆவும் இருக்கும். இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். கொடுத்திருக்கிற क्वेश्चनல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு A11ன்றது நம்மளுக்கு 5, A12ன்றது 1, A21ன்றது 3, A22ன்றது 4. சோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப 4 minus 3 divided by 5 plus 4 minus 1 plus 3. அப்ப 1 by 9 minus 4 1 by 5 ன்னு கிடைச்சிடும். அடுத்தது Q1 பாருங்க. Q1க்கு அதே மாதிரி A22க்கு 4, A12க்கு 1. கீழே வந்து அந்த 9 minus 4ன்ற வரும். அப்ப 3 by 5ன்றது கிடைச்சிடும். இப்ப P1 Q1 கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா P2 Q2 ரொம்ப ஈஸி. அப்ப P2 Q2 ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1 minus P1, Q2ன்றது 1 minus Q1. இப்ப P2 is equal to 1 minus P1. P1க்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க இங்க 1 by 5 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இந்த P1க்கு நம்ம வந்து 1 by 5 ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 1 minus 1 by 5 is equal to 4 by 5 என்ற ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்தது Q2க்கு 1 minus Q1. Q1க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3 by 5. 3 by 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 1 minus 3 by 5 is equal to 2 by 5 என்ற ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் A and B க்கு என்ன ஃபார்முலானாக்க ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் Aக்குனா P1 P2. P1 P2. அதே ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் Bக்குனாக்க Q1 Q2 வரும். இப்ப இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பிளேயர் Aவுக்கு 1 by 5 4 by 5 and பிளேயர் Bக்கு பாத்தீங்கன்னா Q1 Q2க்கு 3 by 5 2 by 5. so வேல்யூ ஆஃப் தி கேம் நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த இதுல ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது A11 A22னா 5 into 4, A21 A12ன்றது 1 3, 5 plus 4 minus 1 plus 3. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னாக்க we get 17 by 5 என்ற ஆன்சர் கிடைச்சிடும். சோ நம்மளுக்கு வந்து இங்க பர்டிகுலரா வந்து பிளேயர் Bக்கு தான் கேட்டிருக்காங்க. பிளேயர் Bக்கு கேட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் மட்டும் தான் எடுத்துக்கும். பிளேயர் Bக்கு தான். அப்ப பிளேயர் Bக்கு எழுதும்போது Q1 Q2 ஓட ஆன்சர் 3 by 5 2 by 5. இது வந்து நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் தி கேம் 17 by 5. இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் Cல இருக்கு. சோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். PGTRB மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2014 to 19 பேப்பர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. Thank you for watching. நன்றி. Thank you for watching.